அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தக்காளி தொக்கு எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். ஏற்கனவே நான் வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து 1 kgயில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 kg தக்காளி எடுத்துகிட்டு முன்னாடி அந்த இதை எடுத்துகிட்டு இந்த காம்பு மாதிரி ஒன்று இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு பின்னாடி ஸ்லிட் போட்டு வச்சுக்கோங்க. புளி வந்து நான் 30 to 35 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அதே போதுமானதாக இருக்குது. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். தக்காளியில் வந்து நல்லா மேஷ் ஆகணும். இடையில நம்ம வந்து எடுத்து கிளறி விட்டே இருக்கலாம். அப்போ தான் மேலே இருக்க தக்காளி எல்லாமே வந்து நல்லா வெந்து மேஷ் ஆகிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து வரும். இது வந்து நம்ம ஒரு 1 month வரைக்குமே நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். செய்யும்போது கை எதுவும் படாமல் நல்லா சுத்தமாக நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நம்ம குழம்பு எதுவும் இல்லை பிள்ளைங்களுக்கு பிடிக்காத குழம்பு அப்படிங்கிறப்ப இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 75% வெந்தோடனே நம்ம வந்து உப்பு சேர்த்திக்கலாம். ஒரு நான் இப்போ போட்டேன் பார்த்திங்களா, ஒரு 2 ஸ்பூன் இருக்கும். கல் உப்பு சேர்த்திட்டு வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஆட் பண்ணல, தாளிக்கிறப்ப ஆட் பண்ணேன். இந்த டைம்லேயே ஆட் பண்ணணுன்னா கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நான் இப்போ கிளற மாதிரி நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னா தக்காளி எல்லாமே நல்லா மேஷ் ஆகி இந்த அளவுக்கு வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி நம்ம வச்சிடலாம். இன்னொரு சைடில் வந்து 1 ஸ்பூன் கடுகு 1 ஸ்பூன் வெந்தயம் வந்து நல்லா சிம்மில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கடுகு வந்து வெடிக்கிற அளவுக்கு தான் அதோட பக்குவம். ஸோ அந்த ஸ்டேஜ் நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி வந்து இந்த அளவுக்கு நம்ம இப்போ காமிச்சோம் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய் நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இதோட நிறைய சேர்க்கணுன்னாலும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லாயிருக்கும். ஸோ தாளிப்பெலாம் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு, கடுகு, அப்புறம் வரமிளகா, கருவேப்பிலை இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் நீங்கள் அந்த டைமில் சேர்த்துருந்தீங்கன்னா இப்போ சேர்க்க தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் அதெல்லாம் போட்டு நல்லா தாளித்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி தொக்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணோடனே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தெறிக்க ஆரம்பிக்கும். டக்குன்னு நம்ம கிளறி விட்டு க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் மீடியம் டு சிம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஹையாக வச்சிங்கன்னா அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும். ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஓரமாக வந்து பிரிஞ்சு வந்திருக்கும். அந்த டைமில் நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 minutes சிம்லேயே வச்சுருந்தா போதும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தக்காளி தொக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.